Praise the Lord. How are you today? இன்றைக்கும் we are going to see Ezekiel chapter 34 verse 27. அதில் என்ன போட்டிருக்குன்னா, the trees in the orchard will bear fruit and the ground also will yield plenty அப்படின்னு போட்டிருக்கு. தமிழில் என்ன சொல்லியிருக்கோன்னா, அந்த நிலங்கள் நிறைய கனிகளை கொடுக்கும், அதனால அவங்க பத்திரமாக இருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. But one translation says that they will live in contentment. Hallelujah. Contentment அப்படின்னா திருப்தி. The spirit of contentment வந்து இந்த நாட்களில் பிசாசு ரொம்பவே எல்லா இடத்துலேருந்து அதை திருடி கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் லாட் ஆஃப் நியூ இன்வென்ஷன்ஸ், நியூ டிஸ்கவரிஸ், நியூ ப்ராடக்ட்ஸ் வர 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 அது எல்லாமே நமக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு நீடு உண்டாக்கிடுறாங்க. ஆக்சுவலி மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இல்லைன்னா நீங்கள் உங்களால் பண்ணவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் லுக் ஸோ ஐயோ இது கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் இன் ஒன் வே இட் இஸ் குட். பட் என்னென்னா சம்டைம்ஸ் அது அவ்வளோ சீக்கிரமாக தே பிரிங்கிங் நியூ திங்ஸ். 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அவ்வளோ இன்வென்ஷன்ஸ்லாம் இல்லை. என்னைக்காச்சும் அந்த காலத்துலலாம் ஐ ரிமெம்பர் தே வில் பிரிங் ஆல் த நியூ இன்வென்ஷன்ஸ் வீட்டுக்கு கொண்டு வந்து டெமோலாம் பண்ணுவாங்க. இப்போது ஆன்லைன் டிவி ஷாப்பிங் அண்ட் எல்லாமே இருக்கிறதுனால அதை பார்க்க இது தேவை which is good because I'm very happy God is giving intelligence to people to create new things for life easy ஆக்கிறதுக்கு. பட் அதே நேரத்தில் அதில் ஒரு அதிருப்தி வர மாதிரி இருக்கிறது. ஸோ ஐ ப்ரே தட் பாஸ்டர் கேலப் அழகாக சொல்லுவாங்க, இஃப் ஐ நீட் டு ஹேவ் இட் the Lord will provide. அது எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு இருக்கணும்னா கர்த்தர் எனக்கு அதை கொடுப்பார். அவர் கொடுக்கலையா, ஐ டோன்ட் வரி பிகாஸ் அது எனக்கு தேவையில்லை, ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூத்துக்கு நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுப்போம். ஸோ பட் ஐ ப்ரே நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த திருப்தியை கொடுத்து நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருப்பேன் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறாரு. ஸோ ஐ ப்ரே தட் எவ்ரிஒன் will be filled with satisfaction because he is our shepherd. நமக்கு தேவைன்னா அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? உங்கள் எல்லாருடைய தேவைகளையும் மன விருப்பங்களையும் உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் உனக்கு தந்தருளின்னு சொல்கிறாரு. உன் தேவைகளெல்லாம் சந்திப்பேன் என்று சொல்லுகிறாரு. இப்போ இந்த எசேக்கியேல் 34 மெய்ப்பன் அவராக வந்து அவருடைய ஆடுகளுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்கள் தேவை, எங்கள் ஆசை, எங்கள் விருப்பம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. சில வேளைகளை நாங்கள் ஜெபிக்க கூட இருந்திருக்க மாட்டோம், அதுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு எங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறீங்க. அதற்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இந்த நாளில் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு திருப்தியை கொடுங்கப்பா. நாங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் திருப்தியாக இருக்கும்படியாக எங்களை சந்தோஷத்தால் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உங்களை உயர்த்துங்க. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day. உங்கள் தேவைகள், உங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் உங்கள் பரமபிதா அவர் அறிந்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். Amen. Hallelujah.